எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ விருது எந்த கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தின் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு தான் இப்போ யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்குன்னா, இந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையானது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களை அதோட தொன்மை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணிகளானது மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அதன்படி இந்த 1300 ஆண்டுகள் பழமையான கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலை தொன்மை மாறாமல் சிறப்பாக புதுப்பித்ததுக்காக தான் யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருதானது இந்த கோவிலுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ பற்றி பார்த்தோம்னா, உலக பாரம்பரிய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு 43 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக 43வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அசாம் மாநிலத்தின் மொய்தாம்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதாவது மேற்கு வங்க மாநிலத்தை பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக அதாவது பாரம்பரிய சுற்றுலா தலமாக கூட ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்க. மேற்கு வங்க மாநிலத்தை அறிவிச்சிருப்பதாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட ரீசெண்டாக தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. தொன்மை மாறாமல் அதை புதுப்பித்தமைக்காக இந்த விருது. ஸோ இந்த கோவில் 1300 ஆண்டுகள் தொன்மையானது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த திருக்கோவில்கள் ஆண்டுதோறும் 1000 கோடியில் புதுப்பிக்கும் வகையில் இதுவரைக்கும் 300 கோடியை அரசு மானியமாக வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக கூட நம்ம நேற்று கூட ஒரு அவார்ட் பார்த்துருப்போம். என்னன்னா, தேசிய பஞ்சாயத்து விருது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்தின் உடைபுத்ரூக் கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது லட்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடைபுத்ரூக் அப்படிங்கிற கிராமத்திற்கு தான் இந்த தேசிய பஞ்சாயத்து விருது நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வழங்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த 2வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிச்சல் பச்சலேட். ஸோ பார்த்தீங்கன்னா சிலி நாட்டுடைய முன்னாள் அதிபரான மிச்சல் பச்சலேட் என்பவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருதை மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி விருது பார்த்தீங்கன்னா அமைதி ஆயுத குறைப்பு இது போன்றவற்றிற்காக இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான இந்த இந்திரா காந்தி விருது பார்த்தீங்கன்னா சிலி நாட்டுடைய முன்னாள் பிரதமர், அதாவது தென் அமெரிக்க நாடு தான் சிலி, அந்த நாட்டுடைய முன்னாள் அதிபர்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் மிச்சல் பச்சலேட்டுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இது இந்த மிச்சல் பச்சலேட் என்பவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்த சிலி நாட்டுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்களிப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி சிலி நாட்டில் மனித உரிமைகள் அப்புறம் அந்த நாட்டுடைய அமைதி சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்கு இவங்க முக்கிய பங்காற்றிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்பை போற்றும் வகையில தான் இந்த வருஷத்துக்கான இந்த அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருதானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மிச்சல் பச்சலேட் சிலி நாட்டுடைய பிரதமர். அடுத்து ரீசன்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் தான் குளோபல் அமைதி விருது நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 73வது உலக அழகி பட்டத்தை வெற்றி பெற்றவங்க, பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க 73வது பிரபஞ்ச அழகி யாருன்னா விக்டோரியா என்பவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைஜீரியா நாட்டுடைய 2வது உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. கயானா நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டொமினிகா நாட்டுடைய உயரிய விருதம் பிரதமர் மோடி அவர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கீழ்கண்ட எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஹெச்பிவி அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய பிறப்புறுப்புக்கு மேலேயும் கர்ப்பப்பைக்கு கீழே தான் இந்த கர்ப்பப்பை வாயானது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உடலுறவு மேற்கொள்வதன் மூலமாக இந்த ஹெச்பி வைரஸ் ஆனது பெண்களை தாக்குது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயானது ஏற்படுகிறது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா,
மனித பாப்புலோமா வைரஸ், அதாவது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட அதிகமாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகமாக ஏற்படுறதுனால சிறு வயதுல இப்போ 9லேருந்து 25 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து இந்த HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை வந்து இடைக்கால பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 9லேருந்து 25 வயதுடையவங்களுக்கு வந்து தடுப்பூசி வழங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தடுப்பூசி பொதுநோய் தடுப்பு திட்டத்தில் சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக மக்களவையில் வந்து கொஷின் கேட்பாங்க, இது சேர்த்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில கொஷின் கேட்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதில் அளிப்பாங்க. ஸோ அதன்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த மனித பாப்புலோமா வைரஸ் வந்து அதாவது HPV தடுப்பூசி அப்படிங்கிறது பொது நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது பாலியல் உறவு மூலமாக மனிதர்கள்ட்ட பரவக்கூடிய வைரஸ். இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துது. அடுத்து 4வது கேள்வி, சிசேரியன் பிரசவத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. ஸோ பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம், அதாவது சுகப்பிரசவம், அடுத்து இந்த மாதிரி சிசேரியன்ல பிரசவம் நடத்துவாங்க இல்லையா, அதில் சிசேரியன் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் வந்து முதலிடத்துல இருக்கு. கவனிங்க, இப்போ நம்ம சிசேரியன் பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் 60.7% பிரசவத்தோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தெலுங்கானா. அடுத்து 2வது இடத்துல தமிழ்நாடு 44.9% சிசேரியன் பிரசவத்தோட 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. ஆந்திரா வந்து 42.4% 3வது இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சிசேரியன் பிரசவம் வந்து நடத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21.5% அளவில் தேசிய அளவில் இந்த சிசேரியன் மூலமாக பிரசவம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் 5ல் 1 குழந்தை வந்து சிசேரியன் மூலமாக தான் பிறக்குது அப்படின்னும் ரீசெண்டாக வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய அளவில் எவ்வளோ சிசேரியன் வந்து நடத்துகிறாங்கன்னா 21.5% சிசேரியன் மூலமாக தான் குழந்தை வந்து பிரசவம் பார்க்கப்படுகிறது. நாட்டில் பிறக்கிற 5 குழந்தையில 1 குழந்தை வந்து சிசேரியன் மூலமாக தான் பிறக்குது. இதுல எந்த மாநிலத்தில் அதிகமாக சிசேரியன் மூலமாக குழந்தை பிறக்குது அப்படின்னா தெலுங்கானா மாநிலம். 2வது இடம் தமிழ்நாடு, 3வது இடம் ஆந்திரா. அடுத்து குறைவாக இந்த சிசேரியன் நடக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல முதலிடத்துல நாகாலாந்து இருக்கு, 2வது இடத்துல மேகாலயா இருக்கு, 3வது இடத்துல பீகார் இருக்கு. இப்போ அதிகமாக சிசேரியன் நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த மாநிலங்களில் என்ன காரணங்கள் அப்படின்னா அவங்க நல்ல வசதியானவங்களா இருக்காங்க. இன்னொன்று சுகப்பிரசவத்துக்கு வந்து பயப்படுறாங்க, ஏதாவது ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நிறையா படித்ததுனாலையும் சிசேரியனை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது போன்ற காரணங்களால தான் அந்த அதிகமாக சிசேரியன் மூலமாக பிரசவம் வந்து நடத்தப்படுது அந்த மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவாக தான் அந்த மாநிலத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் வருமானம் குறைந்தவங்க பார்த்தீங்கன்னா சிசேரியன் பதிலாக சுகப்பிரசவத்தை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ இது போன்ற காரணங்களால் குறைவாக இந்த மாநிலங்களில் வந்து அதாவது சிசேரியன் மூலமான பிரசவமானது நடைபெறுது. ஸோ இந்த ஆய்வறிக்கையை வந்து ஜார்ஜ் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் ஹெல்த் நிறுவனம் ஆராய்ச்சியாளர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இவங்க ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னா 2019 2021 ஆண்டு வரையிலான தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளை ஆய்வு செஞ்சுதான் இந்த ஜார்ஜ் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் ஹெல்த் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் எதில் வெளியாயிருக்குன்னா தி லான்சன் பிராந்திய சுகாதார தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற இதழில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து 5வது கேள்வி, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பு லட்சம் வரை RBI உயர்த்தியுள்ளது. ஆன்சர் 2 லட்சம் வரை. ஸோ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கடன் வழங்குறாங்க இல்லையா, அதை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி உச்சவரம்பு 1.5 லட்சமா இருந்தது, அது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சவரம்பை வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உயர்த்திருக்காங்க கடன் உச்சவரம்பை. ஸோ பிணை இல்லா கடன் அப்படின்னா இப்போ ஒரு கடன் ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த நபருக்கு சொந்த வீடு இருக்கு, அவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா திருப்பி அவங்க அந்த கடனை செலுத்துற அளவுக்கு அவங்க இருக்காங்களா, செக்யூரிட்டி பார்ப்பாங்க லோன் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் வங்கிகள். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு பிணையும் இல்லாம விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வழங்கப்படுகிறது. அது வந்து 2 லட்சம் வரைக்கும் அதோட வரம்பை வந்து இப்போ உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1.5 லட்சமா இருந்தது, அந்த வரம்பு 2 லட்சமாக இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ 2010 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பிணையில்லா கடன் வரம்புங்கிறது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறமா 2019 இதை 1.6 லட்சமாக உயர்த்தியிருந்தாங்க. இப்போ இந்த 1.6 லட்சத்துலேருந்து இப்போ 2 லட்சமாக அந்த கடன் உச்சவரம்பானது உயர்த்தப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, படை வீரர் கொடி நாள் எப்போது? ஆன்சர் டிசம்பர் 7. ஸோ இன்றைய தினமான டிசம்பர் 7ஆம் தேதி தான் படை வீரர் கொடி நாளானது அனுசரிக்கப்படுகிறது. ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டே.
ஸோ இந்த படைவீரர் கொடிநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக இந்திய எல்லைகளை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிர்கள் அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா படைவீரர்கள், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தியாகங்களை போற்றும் வகையில் தான் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எப்போ அனுசரிச்சாங்க அப்படின்னா 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த படைவீரர் கொடிநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அதாவது எல்லைகளை பாதுகாக்கும் பணியில உயிரிழக்கிறாங்க, அவங்களுடைய கை கால்களில் இழந்த வீரர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யும் வகையில், அதே மாதிரி கை கால்களை இழந்த இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யும் வகையில் தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ எப்படி உதவி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூவர்ண கொடி இருக்கு இல்லையா, அதை விற்பனை செய்வதன் மூலமாக நிதி திரட்டப்படுகிறது. இந்த மாதிரி மூவர்ண கொடி விற்பனை செய்கிறது, நிதி திரட்டுவதன் மூலமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நிதி உதவி வழங்குறது, பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்துல தான் இந்த படைவீரர் கொடி நாளானது அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 7ஆம் தேதி. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் %. ஆன்சர் ஆப்ஷன் சி 6.50%. ஸோ அது என்ன வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் அப்படின்னா இது வந்து ரெப்போ ரேட்னு சொல்லுவோம், ரெப்போ விகிதம் அப்படின்னு. அதாவது இப்போ ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எப்படி தனிநபர் போய் வந்து வங்கிகள் பேங்க்ல போய் கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வங்கிகள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய கடன்களுக்கு ரிசர்வ் வங்கி வசூலிக்கக்கூடிய அந்த வட்டியை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். இப்போ அந்த ரெப்போ ரேட் எவ்வளோ பர்சன்டேஜா இருக்கு அப்படின்னா 6.50% இருக்கிறது. ஸோ ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து நிதி கொள்கை குழு கூட்டமானது நடத்தப்படுகிறது. ஸோ அந்த குழுவில் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாங்க, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா, வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதிக்கப்படும் அந்த குழுவில். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த குழு நடைபெற்றிருக்கிற நிதி கொள்கை குழு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதமான ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அதே விகிதம் 6.50 தொடரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 11வது முறையாக இந்த வட்டி விகிதத்தில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. லாஸ்ட்டாக எப்போ பண்ணாங்கன்னா 2023 நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரெப்போ ரேட்டை வந்து ஒரு 0.25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 6.50 இருக்கு ரெப்போ ரேட். அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அதே லெவல்லே வந்து 11வது முறையாக தொடரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த நிதியாண்டுடைய 2வது காலாண்டான ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% இருக்கு. இது ரொம்ப ரீசெண்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து இந்த நிதி கொள்கை RBI நிதி கொள்கை குழு கூட்டத்தில் வேற என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொக்க இருப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா 4.5%லேருந்து 4% குறைச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வங்கிகள்கிட்ட 1.16 லட்சம் கோடி கையிருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7.2% இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க. இதை வந்து இப்போ 6.6% குறைச்சி கணிச்சிருக்காங்க. அடுத்து பணவீக்கமானது இந்த நிதியாண்டில் 4.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி கணிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிறிய வங்கிகள் வந்து கடன் வழங்குறாங்களே அந்த கடனை வந்து UPI பண பரிமாற்ற முறையில் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு RBI ஒப்புதல் அளிச்சிருக்கு. RBI அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதோடைய ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. மேலும் இதோடைய ஆளுநர் அதாவது RBI உடைய கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, ஃபென்ஜால் புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலத்திற்கு 944 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஃபென்ஜால் புயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஒரு 14 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். வங்கக்கடலில் உருவான புயல் தான் இந்த ஃபென்ஜால் புயல். ஸோ இந்த ஃபென்ஜால் புயலுக்கு சவுதி அரேபியா தான் பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபென்ஜால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 944 கோடியை வழங்குவதற்கு மத்திய அரசு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது 944 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து 944 கோடியை மத்திய அரசு இப்போ விடுவிச்சிருக்கு தமிழகத்துக்காக. ஸோ இதில் சவுதி அரேபியா தான் இந்த ஃபென்ஜால் புயலுக்கான பேரை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஃபென்ஜால் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா வலுவான காற்று அப்படிங்கிறதான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புயல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புயல் வருது. அதுக்கு வந்து மிக்ஜம் புயல், அப்புறம் ஃபென்ஜால் புயல்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பேர்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரபிக்கடல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கும் முறையானது 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 13 நாடுகள் தான் அரபிக்கடல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு வந்து பேரை பரிந்துரை செய்யுது. அந்த 13 நாடுகள் என்னென்ன அப்படின்னா வங்கதேசம், அடுத்து நம்ம இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், அடுத்து பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன் சொல்லிட்டு ஒரு 13 நாடுகள் தான் பேரை வந்து பரிந்துரைக்கிறாங்க. இந்த 13 நாடுகளுமே ஆளுக்கு ஒரு 13 பேரை வந்து பரிந்துரை செய்வாங்க. வங்கதேசம் 13, இந்தியா 13 சொல்லிட்டு புயல்கள் அடுத்தடுத்து வர புயல்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 13 நாடுகளும் 13 பேர்களை வந்து பரிந்துரைச்சு மொத்தமாக 169 பேர்களை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இந்த 169 பெயர்களுக்கும் 2000 ஆண்டுல பார்த்தீங்கன்னா உலக வானிலை நிறுவனம் மற்றும் ஆசியா மற்றும் பசிபிக்கிற்கான ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரபிக்கடல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு வந்து இந்த 169 பெயர்கள் தான் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு வருது சுழற்சி முறையில். 9வது கேள்வி, இந்தியா பாகிஸ்தான் எல்லை டேஷ் கிலோமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3323 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாடுகளோட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அதில் ஒரு நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட 3323 கிலோமீட்டர் தொலைவிலான எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இதில் எந்த நாடோட அதிகமான தூரத்துக்கு வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா வங்கதேச நாட்டோடு தான் பகிர்ந்து கொள்ளுது. அதுக்கடுத்து 2வது இடத்துல சீனா இருக்கு. 3வதாக பார்த்தீங்கன்னா 3வது அதிகமான தூரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடாக பாகிஸ்தான் வந்து இருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ எதுக்காக இந்த எல்லையை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாட்டுடைய எல்லைகளை வந்து பாதுகாக்கும் வகையில், அதாவது இந்தியாவுடனான பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகள் இருக்கு இல்லையா, அந்த வந்து பாதுகாக்கக்கூடிய பணியை தான் பிஎஸ்எஃப் வந்து மேற்கொள்ளுது. பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை. இப்போ ரீசெண்டாக கூட இந்த பிஎஸ்எஃப் உடைய 60வது தொடக்க நாளானது அனுசரிக்கப்படுது. டிசம்பர் 1 வந்து பிஎஸ்எஃப் உடைய தொடக்க தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த 60வது தொடக்க நாள் பார்த்தீங்கன்னா அந்த 60வது தொடக்க நாள் தொடர்பான விழாவானது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூரில் நடைபெற்று இருக்கு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் உடைய தலைவராக இருக்கக்கூடிய தல்ஜித் சிங் சௌதரி அவர்கள் பேசிய போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இதோட பணி என்ன, பிஎஸ்எஃபோட பணி என்ன, நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூடயும் வங்கதேசத்து கூடயும் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ஸோ அந்த எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய பணி தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து மேற்கொள்ளுது. ஸோ அதோடைய தலைவரான தல்ஜித் சிங் சௌதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாகிஸ்தானுக்கும் வங்கதேச எல்லைகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மின்னணு கண்காணிப்பு திட்டமானது தொடங்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லையிலுமே தடுப்புகள் வந்து போடுவாங்க. எல்லையில் வந்து தடுப்புகள் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தடுப்புகள் போட முடியாது. இப்போ ஆறுகள், மலைச்சரிவுகள், இந்த மாதிரி நிறைய அந்த இயற்கை காரணமாக புவியியல் அமைப்புகள் காரணமாக பார்த்தீங்கன்னா தடுப்புகள் போட முடியாத இடமாக அந்த எல்லை பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 484 கிலோமீட்டர் தூரத்துக்கு தடுப்புகள் போட முடியாத இடமா இருக்கு. ஸோ அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 600 இடைவெளிகள்ல பாத்தீங்கன்னா அந்த எல்லைகளை கண்காணிக்கிறதுக்காக மின்னணு வழியில கண்காணிக்கும் திட்டத்தை இப்போ பிஎஸ்எஃப் வந்து தொடங்குறதாக அந்த பிஎஸ்எஃப் தலைவர் தல்ஜித் சிங் சௌதரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைங்கிறது 3323 கிலோமீட்டர் தொலைவிலானது. இந்தியா வங்கதேச எல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர் தொலைவு. அடுத்த 10வது கேள்வி, அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் தில்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தில்லியில் வந்து பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை முதன்முறையாக தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சியை வந்து போற்றும் வகையில், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, பாரம்பரியத்தை வந்து காண்பிக்கும் வகையில் தான் இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படிங்கிற நிகழ்ச்சி முதன்முறையாக தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 8 வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம். இவை தான் அந்த 8 வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ இந்த 8 வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை காண்பிக்கும் வகையில், அவங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை காண்பிக்கும் வகையில் தான் இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியானது இப்போ நடத்தப்பட்டிருக்கு. டிசம்பர் 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு 3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக எழும்பூர்ல ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து செகந்திராபாத், தெலுங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத்ல பார்த்தீங்கன்னா 14வது சப் ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதுல ஜார்க்கண்ட் அணி வந்து சாம்பியனா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் நாடு வந்து அதிசக்தி வாய்ந்த ராக்கெட்டை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. அதாவது ஈரான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிமோர் திட்டத்தின் கீழ் வந்து ராக்கெட்டுகளை சோதனை செஞ்சுட்டு வருது. ஸோ அது தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்ச நிலையில இப்போ அது வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா December 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயர் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ விருது எந்த கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான அமெரிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிச்சல் பச்லெட். மூன்றாவது கேள்வி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கீழ்கண்ட எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ். நான்காவது கேள்வி, சிசேரியன் பிரசவத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. ஐந்தாவது கேள்வி, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பு $1,00,000 வரை RBI உயர்த்தியுள்ளது. ஆன்சர் 2 லட்சம் வரை. ஆறாவது கேள்வி, படை வீரர் கொடி நாள் எப்போது? ஆன்சர் December 7. ஏழாவது கேள்வி, வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் %. ஆன்சர் 6.50%. எட்டாவது கேள்வி, பென்ஜால் புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலத்திற்கு 944 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஒன்பதாவது கேள்வி, இந்தியா பாகிஸ்தான் எல்லை கிலோமீட்டர்? ஆன்சர் 3323 கிலோமீட்டர். பத்தாவது கேள்வி, அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் தில்லி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.